எல்லாருக்கும் வணக்கம். நம்மளுடைய ஜோதிட நலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்திருக்க ஒரு நபர்களாக இருக்கட்டும், அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்களாக இருக்கட்டும், எல்லாருமே சேஃபாக பத்திரமா பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு சப்ஸ்கிரைபர் டைம் அப்படிங்கிற அந்த நேமில் வீடியோ போட்டு எப்போயாவது மனம் திறந்து உங்களோட நான் பேசுவேன். ஸோ இப்போ பேசணும்னு தோணுச்சு, அதனால் உங்களுக்கு ஒரு வீடியோ பண்ணுறேன். நம்மளுடைய சேனலில் இருக்க சப்ஸ்கிரைபரோட மனசில் ஒரு சில கேள்விகள் என்னை பற்றி வரலாம். இவர் யார், இவர் பேர் என்ன, இவர் என்ன பண்ணுறாரு, என்ன படிச்சிருக்காரு, இவ்வளோ சின்ன வயசில் உட்காந்து ஜோசியம் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கேள்விகள் உங்களுக்குள்ளே எழலாம். அந்த கேள்விகளுக்கான பதில்கள் எல்லாம் நான் இன்னொரு வீடியோவில் பிரத்யேகமாக அதுக்கு ஒரு வீடியோ நாங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த வீடியோவில் நான் யார், எதுக்காக நான் ஜோசியம் படித்தேன் அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் சொல்கிறேன். அதை ஃப்யூச்சரில் பதிவேற்றம் செய்கிறேன். நீங்கள் அதை கண்டிப்பாக பாருங்கள். கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால தான் நீங்கள் கேட்ட கமெண்டில் நீங்கள் கேட்ட உங்களுடைய ஜாதக பலனுக்கு என்னால் பதில் கொடுக்க முடியாமல் போனது. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, அவங்களுக்கும் என்னால் கண்டிப்பாக பதில் கொடுக்க முடியல. இப்போ தான் கொஞ்சம் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. இனி வரும் காலங்களில் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு நான் கண்டிப்பாக பதில் கொடுக்குறேன். பதில் கொடுக்காமல் போக மாட்டேன். நான் இது வரைக்கும் பதில் கொடுக்காமல் இருந்தால் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கேன். உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாத காரணத்தினால தான் என்னால் நிறைய நபர்களுக்கு பதில் கொடுக்க முடியல. நானும் இந்த 12 ராசிகளும் ஏதோ ஒரு ராசியில் தான் இருக்க போகிறேன், ஏதோ ஒரு லக்னத்தில் தான் பிறக்க போகிறேன். ஏதோ ஒரு மோசமான தசை புத்திகளோ நல்ல தசை புத்திகள் தான் நானும் மாட்டிக்க போகிறேன். அப்படிங்கிறதுனால எனக்கும் உடம்பு சரியில்லாமல் போகும், எனக்கும் கெட்டது நடக்கும். உங்களுக்கு என்னென்ன நடக்குதோ அது எல்லாமே எனக்கும் நடக்கும். அப்படிங்கிறதுனால நீங்கள் என்னுடைய சூழ்நிலையை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்களுடைய கேள்விகளுக்கு நான் பதில் கண்டிப்பாக சொல்கிறேன். ஆனால் நிறைய பேருக்கு நான் சொல்லாமல் விட்டுருக்கேன் அப்படிங்கிறதா ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி. அதை நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். அதை நான் ஒத்துக்கிட்டே ஆகிறேன். உங்களுக்கு நான் கண்டிப்பாக பதில் கொடுக்குறேன். நிறைய பேர் வந்து இன்ஸ்டா ஐடி சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் இன்னும் இந்த ஜோதிட நல்லன் சேனலுக்கு பிரத்யேகமாக ஒரு இன்ஸ்டா ஐடியோ ஒரு ஃபேஸ்புக் ஐடியோ இன்னும் அதுக்கான தனிப்பட்ட ஒரு நம்பரோ இன்னும் எதுவுமே உருவாக்கலை, க்ரியேட் பண்ணலை. நான் அது எல்லாத்தையும் அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனல்லே உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்க விரும்பணும், சில இந்த பொது வெளிகளில் சொல்ல முடியாத சில விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் பதில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அதுக்கான நம்பரையும் நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் கண்டிப்பாக தெரிவிக்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். நம்ம சேனல் கீழே ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு, எனக்கு அந்த கமெண்ட் பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பின்னாடி இருக்க ஒரு யோகியின் சுயசரிதம் அப்படிங்கிற அந்த புக்கு தான் என் லைஃப்பை மாற்றுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஒரு நிமிஷம் இருங்க, அந்த புக்கை நம்ம எடுத்துருவோம். இந்த புக்கு தான் ஒரு யோகியின் சுயசரிதம் அப்படிங்கிற இந்த புத்தகம் தான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபராக இல்லை புதுசாக வந்திருக்கிறோம் யாரும் தெரியல, அவர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார் ஒரு வீடியோ கீழே. நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணியிருந்தார்ல, அவர் மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் இன்னைக்கு வாழ்க்கையில் சாதிச்ச நிறைய பேர் வந்து இந்த புத்தகம் தான் அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இந்த புத்தகம் உண்மையிலே எல்லாருடைய வாழ்க்கையை மாற்றுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது உண்மை தான். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் இந்த புக்கை வாங்கி படித்தேன். எல்லாரும் ஆக ஓகோன்னு சொல்கிறாங்க, அப்படி என்ன தான் இருக்குது இந்த புக்கில் பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த புத்தகத்தை நான் வாங்கி படித்தேன். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ரொம்ப நிறைய அனுபவங்கள் இந்த புத்தகத்தில் கிடைச்சது. இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறம் என் வாழ்க்கை மாறுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாறுச்சு. என்ன அப்படின்னா, எனக்கு ஜோசியம் ஜாதகம் மேலே துளியும் நம்பிக்கை கிடையாது. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த ஜோசியம் ஜாதகம் கிரகநிலைகள் இது மேலே எதுவும் மேலுமே எனக்கு நம்பிக்கை இல்லை. உழைச்சா வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை மட்டும் தான் நான் வச்சுக்கிட்டு இருந்தேன். யாராவது எங்கள் வீட்டில் ஜாதகம் பக்கம் போனாங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னால் கூட, என்னப்பா படித்த பசங்க தானே நீங்களாம்மா ஜாதகத்தில் நம்பிங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு அறியாமையில் இருந்தேன். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி புத்தகத்தை படித்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிய ஆரம்பிச்சுது. எனக்கு ஜோசியத்து மேலே அப்போ தான் வந்து ஒரு சில ஆர்வங்கள்லாம் வர ஆரம்பிச்சுது. ஜோசியம் ஒரு உண்மைதானோ அப்படின்னு சொல்லிட்டு அதற்குள்ளே நான் போகும்பொழுது தான் சில விஷயங்கள்லாம் அப்படியே கற்றுக்க ஆரம்பித்தேன். ஜோசியத்தை படிக்க ஆரம்பித்தேன். சில விஷயங்கள்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எனக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஜாதகம் ஜோசியத்து மேலே துளியும் நம்பிக்கையே கிடையாது. ஆனால் இப்போ அந்த நம்பிக்கை எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஜோசியம் என்ன அப்படின்னு நான் படிக்க ஆரம்பிக்கும் பொழுது தான் அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது எனக்கு புரிய வந்தது. இப்போது ஜோசியம் நான் உண்மைன்னு சொன்னாலும் அது உங்களுக்கு ஒரு கதை, நான் பொய்ன்னு சொன்னாலும் அது உங்களுக்கு ஒரு கதை. நீங்கள் ஜோசியத்தை படித்து உங்கள் ஜாதகத்தை எடுத்து நீங்கள் ஆய்வு செய்யும்போது, ஓ ஆமாம்ல, சில விஷயங்கள்லாம் கரெக்டாக மேட்ச் ஆகுது, ஜோசியத்தில் சொன்ன மாதிரி என் வாழ்க்கையில் நடந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்களே அது உணரும்போது தான் ஜோசியம் உண்மையா பொய்யா அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும். ஏன்னா எனக்குமே ஜோசியத்தில் நம்பிக்கை இல்லை, ஜோதிடத்தின் மீது துளியும் நம்பிக்கை இல்லாத ஒரு மனிதனாக தான் நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தேன். இந்த புக்கை படித்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஆக்சிடெண்ட்டாக ஜோசியத்து மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. தொடர்ந்து அதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சுக்கிட்டே வந்து தான் இன்றைக்கி இந்த இடத்துல வந்து நான் இருக்கிறேன். சரி சார், ஜோசியம் உண்மையாக பொய்யா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் படிங்கன்னு தான் நான் பதில் சொல்லுவேன். இதெல்லாம் செஞ்சு பார்த்தா தான் ஜோசியம் உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத நீங்கள் உணர முடியும். யாரோ ஒருத்தர் சொல்லிட்டார் ஜோசியம் உண்மை, இல்லை யாரோ ஒருத்தர் சொல்லிட்டார் ஜோசியம் பொய் அப்படிங்கிறத நம்ம என்றைக்குமே எடுத்துக்கவே கூடாது. ஜோசியத்து மேலே இப்போ ரொம்ப ஆர்வமாக வெறியாக இருக்கிற நிறைய பேர் ஒரு காலத்தில் ஜோசியமே பிடிக்காமல் ஜாதகமே பிடிக்காமல் இது எல்லாமே ஒரு மூட நம்பிக்கைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க தான். நான் கூட அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். யாராவது இந்த ஜாதகம் ஜோசியம் ஜாதகத்தில் இப்படி இருக்குது ஜோசியத்தில் இப்படி இருக்குன்னு யாராவது ஏதாவது சொன்னாலே நான் காதலே வாங்கிக்க மாட்டேன், அவங்கள நான் திட்டுவேன்.
இதெல்லாமா நீ நம்பிக்கிட்டு இருக்க, ஜோசியமே பொய், மூட நம்பிக்கை அதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காதீங்கன்னு சொன்ன நானே இப்போ ஜோசியத்தை படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். நிறைய ஜாதகங்களுக்கு பலன் சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். ஜோசியத்தில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க, என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். காலம் ஒருத்தவங்களை எப்படிலாம் மாற்றுதுன்னு நம்ம நினைக்கும் போது அதெல்லாம் ரொம்பவே வியப்பாக தான் இருக்குது. வீடியோவோட முடிவாக நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி படித்து பாருங்கள். படித்த உடனே உங்கள் வாழ்க்கை மாறிடுமானா அது எப்படி மாறும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. அதனால் நிறைய பேர் இந்த புக்கு என் வாழ்க்கையை மாற்றுச்சுன்னு சொல்கிறாங்க. அது என்னமோ உண்மைதான் போல. ஏன்னா எனக்குமே மாறி இருக்குது. ஜோசியத்து மேலே துளியும் நம்பிக்கை இல்லாத ஒரு ஆள் இந்த புத்தகத்தை நான் படித்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஜோசியத்து மேலேயே ஒரு ஆர்வம் வந்தது. உங்களுக்கு நேரம் கிடைச்சுன்னா நீங்களும் இந்த புத்தகத்தை வாங்கி படித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை கூட மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நன்றி.